Hello friends, welcome back to English Karkalam. This is Mageshwari. Today we are going to see the two words would and would be. இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த would அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கடுத்து would be அப்படிங்கிற வேர்டை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். would அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பொலைட் ரெக்வெஸ்ட். பொலைட் அப்படின்னா என்னதுங்க? ஒருத்தர்கிட்ட நம்ம பொலைட்டாக கேட்குறதாவோ அல்லது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நம்ம பொலைட்டாக சொல்லும் பொழுதும் நம்ம would யூஸ் பண்ணி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, இந்த மாதிரி நம்ம பொலைட்டாக கேட்குறதாவோ அல்லது பொலைட்டாக சொல்கிறதாவோ இருக்கும் பொழுது நம்ம would யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இமேஜினரி சிச்சுவேஷன். இமேஜினரி அப்படின்னா என்ன? கற்பனை பண்ணி பார்க்குறது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சிங்கமாக இருந்தால் நான் இந்நேரம் காட்டுக்கே ஒரு ராஜாவாக இருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? இந்த இடங்களில் நம்ம would யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் ஹேபிட்ஸ். பாஸ்ட் ஹேபிட்ஸ் மீன்ஸ் நம்மளுக்கு ஹேபிட் இருந்திருக்கும், பட் இப்போ அந்த ஹேபிட் இல்லை. பாஸ்ட்டில், அதாவது இறந்த காலத்தில் நம்மளுக்கு ஒரு சில ஹேபிட்ஸ் இருந்திருக்கும், இப்போ அது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்? நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது நடந்து தான் போவேன், நான் காலேஜ் படிக்கும்போது காலேஜ் பஸ்ஸில் தான் போவேன். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த இடங்களில் நம்ம would யூஸ் பண்ணி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் இன் பாஸ்ட். எதிர்காலத்தில் ஒரு விஷயம் நடந்து முடிய போகிறதா நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த இடங்களுக்கு நம்ம would யூஸ் பண்ணி சொல்லலாம். அண்ட் இப்போ நம்ம இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இப்போது இந்த would அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு would யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து வரக்கூடிய வேர்பை V1 வெர்பில் எழுதணும். இதுக்கடுத்து நம்ம ரிமைனிங் சென்டென்சஸை எழுதணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? எனக்கு ஒரு கப் தேநீர் வேண்டும். நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது would அப்படின்றத பொலைட் ரெக்வெஸ்ட் கேட்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஸோ இதை எப்படி கேட்குறோம்? எனக்கு ஒரு கப் டீ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொலைட்டாக கேட்குறோம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதிக்கலாம். இதில் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஐ. நெக்ஸ்ட்டு என்ன எழுதணும் அப்படின்னா would எழுதணும், ஐ would. ஓகே, இதுக்கடுத்து இதோட V1 verb எழுதணும். இப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம நம்மளுடைய விருப்பத்தை நம்ம தெரிவிக்கிறோம் இல்லையா? இப்போது இந்த மாதிரியான நம்மளுடைய விருப்பங்களை சொல்லி அவங்கள்ட்ட நம்ம ரெக்வெஸ்ட்டாக சொல்லும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐ வுட் லைக் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போது ஐ வுட் லைக். இதுக்கடுத்து நம்ம எதை கேட்குறோம் அப்படிங்கிறத எழுதிடலாம். எதை கேட்குறோம்? ஒரு கப் காஃபி கேட்குறோம், ஒரு கப் டீ கேட்குறோம் இல்லையா? ஸோ ஐ வுட் லைக் அ கப் ஆஃப் டீ. ஓகே, இவ்வளோதாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், என்னிடம் பணம் இருந்தால் நான் ஒரு கார் வாங்குவேன். ஸோ இந்த இடத்துல இதில் நம்ம would தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இப்போ இந்த சென்டென்ஸில் கார் வாங்குவேன் அப்படிங்கிறதே ஒரு ஃப்யூச்சர் டென்ஸ் மாதிரி தான் இருக்குது இல்லையா? பட் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோம்? ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது would யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? பட் இப்போது நான் உண்மையிலே நான் ஒரு கார் தான் நான் நாளைக்கு வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம டேரெக்டாக will யூஸ் பண்ணலாம். பட் திஸ் இஸ் இமேஜினேஷன். என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நான் கார் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம would தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள், என்னிடம் பணம் இருந்தால் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஓகே, நான் ஒரு கார் வாங்குவேன், நான் ஒரு காரை வாங்குவேன் அப்படிங்கிறது தான் என்னது? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். இப்போது இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம would யூஸ் பண்ண போகிறோம். நான் ஒரு கார் வாங்குவேன், நான் இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல would யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி எழுதுகிறோம்? ஒரு விஷயம் இருந்தால், அப்படி இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தான் நம்ம இஃப் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நார்மலாக ஒரு சப்ஜெக்ட் எழுதுவோம் இல்லையா? அதை நம்ம எழுதணும். இப்போ இந்த இடத்துல என்கிட்ட பணம் இருந்தான்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது ஐ யூஸ் பண்ணணும். இஃப் ஐ, பணம் இருந்தால். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட பணம் இருக்கிற மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம். அப்போது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹாவ் யூஸ் பண்ணணும். இப்போ இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போது ஹேட் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணுங்க? ஹேட் யூஸ் பண்ணணும். இஃப் ஐ ஹேட். ஓகே, என்ன இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கோம்? பணம். இஃப் ஐ ஹேட் மணி, என்கிட்ட
பணம் இருந்துச்சுன்னா. இப்போது இந்த சென்டென்ஸை நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னது? நான் ஒரு கார் வாங்குவேன். ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நார்மலான ஒரு சென்டென்ஸில் நான் ஒரு கார் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வில் யூஸ் பண்ணலாம். பட் இதை நம்ம இமேஜினேஷனாக சொல்கிறதுனால என்ன யூஸ் பண்ணணும்? would யூஸ் பண்ணணும். அப்போது சப்ஜெக்ட் எழுதிடலாமா? ஐ. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? would. ஐ would. ஓகே. நெக்ஸ்ட்டு V1 verb. இதில் verb என்னது? வாங்குவேன். வாங்குறதுக்கு எப்படி சொல்லுவோம்? பை. இப்போ என்ன வாங்குவேன்னு சொல்லியிருக்கோம்? ஒரு கார். இப்போ எ கார். என்னிடம் பணம் இருந்தால் நான் ஒரு கார் வாங்குவேன். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு ஒரு கப் டீ வேணும் அப்படின்னு நம்ம டைரெக்டாக சொல்லியிருக்கோம். இப்போது இதே சென்டென்ஸை நம்ம ஒருத்தர்கிட்ட நீங்கள் டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பொலைட்டாக கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து would போட்டுக்கலாம். ஓகே. இப்போ இன்னொருத்தர்கிட்ட நம்ம கேட்குறோம், நீங்கள் டீ குடிக்க விரும்புகிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா அப்படிங்கிறத தான் அப்படி நம்ம கேட்குறோம். ஸோ வுட்க்கு அடுத்து சப்ஜெக்ட் போட்டுட்டு would you like, நீங்கள் விருப்பப்படுறீங்களா எதை செய்வதற்கு? ஒரு கப் டீ குடிப்பதற்கு. ஓகே. அப்போ would you like to drink a cup of tea? Question mark. That's all. Would you like to drink a cup of tea? நீங்கள் ஒரு கப் டீ குடிக்கிறீங்களா? ஓகே. இப்போது இதே சென்டென்ஸை எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும், எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இது உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்வொர்க். இதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சின்ன வயதில் பள்ளிக்கு நடந்து செல்வேன். சின்ன வயசில் நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது நடந்து தான் போவேன் இப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பாஸ்ட் ஹேபிட்ஸை வந்து சொல்லும் பொழுது would யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஓகே. இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் சின்ன வயதில் பள்ளிக்கு நடந்து சென்றேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இதை மென்ஷன் பண்ணணும். நான் சின்ன வயதில் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சின்ன வயசாக இருந்தப்போ. ஓகேங்களா? அடுத்து பள்ளிக்கு நடந்து சென்றேன் அப்படிங்கிறது வேறு ஒரு சென்டென்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் பள்ளிக்கு நடந்து சென்றேன் அப்படின்ற இடத்துல தான் என்ன செய்யணும்? would யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும். இப்போது இதை எப்படி எழுதலாம்? அப்போது நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ அப்படின்றத தான் நம்ம இங்கிலீஷில் எழுத போகிறோம். அப்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா when I was a child. நான் சிறுவயதாக இருந்த பொழுது. ஓகேங்களா? அதுதான் சின்ன வயதில் அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக எழுதியிருக்கோம். இப்போ இங்கே ஏன் வந்து வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு விஷயமா நான் இருந்தேன், அந்த சப்ஜெக்ட் என்னவாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பாஸ்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வாஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், பள்ளிக்கு நடந்து சென்றேன். இப்போ ஸ்கூலுக்கு போகும் பொழுது நடந்து போனேன். அப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஐ. நெக்ஸ்ட் என்னது? would யூஸ் பண்ணணும். ஐ would. இப்போ நெக்ஸ்ட்டு V1 verb எழுதலாம். நடந்து போகிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? வாக். ஐ would வாக். நான் நடந்து சென்றேன். எங்கே சென்றேன்? பள்ளிக்கு. அப்போது டு த ஸ்கூல். ஓகே. தயவு செய்து எனக்கு உதவுவீர்களா? இதை நம்ம எப்படி கேட்குறோம்? பொலைட்டாக கேட்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்? would போடணும். தென் அதோட சப்ஜெக்டை எழுதணும். இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா எனக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ உதவுவீர்களா அப்படின்னு ஒரு ஆப்போசிட் பர்சனையும் நம்ம கேட்குறோம். இதில் எதை வந்து சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம்? இந்த ஆக்ஷன் வேர்டு இருக்கு இல்லையா, இதை யார் செய்ய போகிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போது would you. ஓகே, அதை தான் போடணும். ஐ வந்து போட்டுறக்கூடாது. சரிங்களா? அப்போது would you. இதுக்கடுத்து வேர்ப் எழுதிடலாம். would you ஹெல்ப். ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கிட்டே வாங்க. சரிங்களா? would you ஹெல்ப், எனக்கு உதவுவீர்களா அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம். இப்போ யாருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். would you ஹெல்ப் மீ. இதுக்கடுத்து என்ன இருக்குது? தயவு செய்து அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. அது எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ். would you help me please. would you help me please. இப்போது இந்த இடத்துல பொலைட்டாக கேட்குறதுக்கு would மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்றது கிடையாது.
கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணலாம். பட் அதை விட பொலைட்டாக கேட்கணும் அப்படின்னா நீங்கள் would தான் யூஸ் பண்ணணும். நான் ஒரு பறவையாக இருந்தால் உயரமாக பறப்பேன். ஒருவேளை நான் ஒரு பேர்டாக இருந்திருந்தால் நான் ரொம்ப ஹையாக பறந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நான் ஒரு பறவையாக இருந்தால். ஓகே, நெக்ஸ்ட்டு உயரமாக பறப்பேன். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இமேஜினேஷன் இல்லையா, நம்ம ஒரு இமேஜின் பண்ணி சொல்கிறோம். ஸோ அதனால் நம்ம வில் யூஸ் பண்ணக்கூடாது, would தான் யூஸ் பண்ணணும். ஆர் யூ கிளியர்? ஸோ இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு பறவையாக இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யார் வந்து பறவையாக இருந்தான்னு சொல்லியிருக்கோம், நான். அப்போது சப்ஜெக்ட் வந்து ஐ. இதுக்கடுத்து நம்ம வேர்ப் எழுதலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பறவையாக இருந்தால்னு சொல்லியிருக்கோம். நான் ஒரு விஷயமா இருந்தேன், அந்த சப்ஜெக்ட் என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பாஸ்ட் டென்ஸில் ஐ வந்தால் வாஸ் யூஸ் பண்ணணும். இஃப் ஐ வாஸ் அ பேர்ட், என்னவாக இருந்திருந்தால் பறவையாக. ஸோ அதை நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உயரமாக பறப்பேன். ஸோ நம்ம இந்த இடத்துல நார்மலாக ஒரு சென்டென்ஸ் மாதிரி எழுதிடலாம். சப்ஜெக்ட் என்னது ஐ. நெக்ஸ்ட் என்ன எழுதணும், would எழுதணும். ஓகேங்களா, ஐ would. இப்போ அடுத்ததான் V1 verb எழுதலாம். பறப்பேன் அப்படின்றது V1 verb. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், fly. இப்போ நம்ம எப்படி பறக்கிறதா சொல்லியிருக்கோம், உயரமாக. அதை எப்படி சொல்லலாம், fly high. நான் ஒரு பறவையாக இருந்திருந்தால் உயரமாக பறப்பேன். ஒவ்வொரு கோடையிலும் நாங்கள் கடற்கரைக்கு செல்வோம். இப்போ ஒவ்வொரு சம்மர் டைம்லையும் நாங்கள் என்ன செய்வோம், பீச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் ஹேபிட்டை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போது ஃபஸ்ட் என்ன எழுதிடலாம், ஒவ்வொரு கோடையிலும் அப்படிங்கிறத எழுதிடலாம். எவ்ரி சம்மர், எவ்ரி சம்மர். நெக்ஸ்ட்டு நாங்கள் கடற்கரைக்கு செல்வோம், இதை எழுதிடலாமா. நாங்கள் அப்படிங்கிறதுக்கு வி. நெக்ஸ்ட்டு would எழுதணும், சரிங்களா. we would, then V1 verb. செல்வோம், போவோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம், we would go. எங்கே போவோம்னு சொல்கிறோம், கடற்கரைக்கு. we would go to the beach. ஒவ்வொரு கோடையிலும் நாங்கள் கடற்கரைக்கு செல்வோம். அவள் ஒவ்வொரு வார இறுதியிலும் எங்களை பார்ப்பாள். திஸ் இஸ் ஆல்சோ எ பாஸ்ட் ஹேபிட். ஒவ்வொரு வீக்கெண்டும் அவள் வந்து எங்களை பார்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போது இந்த சென்டென்ஸை நீங்களாக ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதிடலாமா. அவள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அது எப்படி எழுதலாம், ஷீ. நெக்ஸ்ட் என்ன எழுதலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம், would, she would. இப்போ நெக்ஸ்ட்டு V1 verb. ஸோ in this sentence பார்ப்பாள், பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு நம்ம சி யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ ஒருத்தரை நம்ம போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம visit அப்படிங்கிற வேர்ட் வந்து எழுதணும். ஸோ visit, she would visit. அவள் பார்ப்பாள், யாரை பார்ப்பாள், அவள் எங்களை பார்ப்பாள். இப்போ எங்களை அப்படிங்கிறதுக்கு அஸ், எங்களை பாப்பான்னு எழுதியாச்சு. இப்போது எப்போ பாப்பா அப்படின்றத எழுதிடலாம், வார இறுதியில், எவ்ரி வீக்கெண்ட். அவள் பிறகு வருவதாக சொன்னாள், அப்புறமா வர்றதா சொன்னா. ஃபஸ்ட்டு அவள் சொன்னாள் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஷீ சொன்னாள் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம், செட். ஷீ செட். என்ன சொன்னா, அப்புறமா வர்றதா சொன்னா. இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா சப்ஜெக்ட் போட்டுட்டு would போட்டுட்டு V1 verb எழுதோடையா இதே மாதிரியே நம்ம எழுதலாம். இப்போ இந்த இடத்துல she said போட்டுட்டோம். இதுக்கடுத்து அகைன் சப்ஜெக்ட் என்னது, she. இப்போ would போடணும், she would. இதுக்கடுத்து V1 verb வருவதாக. அப்போ வர்றதுக்கு எப்படி சொல்லுவோம், come. she would come. எப்போ வர்றதா சொல்கிறோம், பிறகு. அப்போது அதை எப்படி சொல்லலாம், later.
she said she would come later. நான் ஒவ்வொரு மாதமும் என்னோடய கிராண்ட் மதரை போய் பார்ப்பேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Now we are going to see how to use would be. would அப்படின்றதுக்கும் would be அப்படின்றதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். would அப்படின்றத நம்ம வந்து இமேஜினேஷனில் அண்ட் பாஸ்ட் ஹேபிட்டில் இந்த மாதிரி இடங்களில் வந்து யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே இடங்களில் தான் நம்ம would be அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ண போகிறோம். பட் அது ரெண்டுக்கு இடையில என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, would அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து V1 வெர்போட நம்ம சேர்த்து எழுதுவோம், அதாவது வெர்போட எழுதுவோம், அந்த செயலை வந்து நடக்க போகிறதா அந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. பட் would be அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜெக்டிவ் அண்ட் நவுனோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து நான் ஒரு டீச்சராக இருக்கேன் அப்படின்னா ஐ ஆம் அ டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதே இது நான் டீச்சராக இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் அ டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கற்பனையாக ஒரு இமேஜினேஷனாக நம்ம எப்படி சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது ஃப்யூச்சரில் நான் என்னவா இருப்பேன் அப்படின்றத இமேஜினேஷனாக நம்ம சொல்கிறோம். அடுத்த வருஷம் நான் ஒரு டாக்டராக இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி அ டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். பட் நான் நல்லா படிச்சிருந்தேன் அப்படின்னா நான் ஒரு டாக்டராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை எப்படி சொல்லலாம்? ஐ வுட் பி எ டாக்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அதை நம்ம இமேஜினேஷன் பண்ணி சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி இடங்களில் தான் நம்ம வந்து would be அப்படின்றத யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். நான் பணக்காரனாக இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இமேஜின் பண்ணுறோம். ஒருவேளை நான் பணக்காரனாக இருந்தால் நான் வந்து இப்போ ஹாப்பியாக இருப்பேன் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த இடங்களில் நம்ம வந்து would be அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம், என்னவா இருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நம்ம would be யூஸ் பண்ணணும். நம்ம லாஸ்ட்டாக ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம், நான் பறவையாக இருந்தால் ரொம்ப உயரமாக பறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல என்ன இருந்தது, வெர்பு இருந்தது. பறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெர்பு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம would யூஸ் பண்ணோம். பட் இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பணக்காரனாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னவா இருக்கும், அந்த நவுன் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடங்களில் நம்ம would be யூஸ் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மாதிரியே தான் நான் பணக்காரனாக இருந்தால் அப்படின்றத இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி சொல்லணும். அதாவது இஃப் யூஸ் பண்ணி சொல்லணும். நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னா அது கற்பனையாக சொல்கிறதுனால நம்ம would be யூஸ் பண்ணி சொல்லணும். இப்போ இதை எப்படி சொல்லலாம், இஃப் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் போடணும். இஃப் ஐ, இப்போ இருந்தால்னு சொல்லியிருக்கோம். ஐ வாஸ், ஓகே. இஃப் ஐ வாஸ் என்னவாக இருந்தால் பணக்காரனாக. இஃப் ஐ வாஸ் ரிச், ஓகே. நெக்ஸ்ட்டு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் ஹாப்பியாக இருப்பேன். அதை எப்படி சொல்லலாம், ஐ, நெக்ஸ்ட்டு இங்கே would be போடணும். சரிங்களா? ஐ would be எப்படி இருப்பேன்னு சொல்லியிருக்கோம், மகிழ்ச்சியாக, ஹாப்பி, ஓகே. ஐ would be happy. இந்த உடை விருந்திற்கு சரியாக இருக்கும். ஸோ பார்ட்டிக்கு இந்த ட்ரெஸ் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிபிலிட்டியை நம்ம சொல்கிறோம். ஸோ நாட் ஒன்லி இமேஜினேஷன் அண்ட் ஆல்சோ பாசிபிலிட்டி இருக்குது, ஓகே, இதால் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த இடங்கள்லையும் நம்ம would be அப்படின்றத யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போது இந்த உடை அப்படின்றது சப்ஜெக்ட், திஸ் ட்ரெஸ். நெக்ஸ்ட்டு would be போடணும். திஸ் ட்ரெஸ் would be சரியாக அப்படின்னா எப்படி சொல்லலாம், கரெக்ட் அப்படின்னு சொல்லலாமா, எப்படி சொல்லலாம்? எஸ், நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டீங்க. பர்ஃபெக்ட், ஓகே. பர்ஃபெக்ட். திஸ் ட்ரெஸ் would be perfect, கரெக்டாக இருக்கும், சரியாக இருக்கும். அதுவும் எதுக்கு சொல்கிறோம், பார்ட்டிக்கு. அப்போது அதை எப்படி சொல்லலாம், ஃபார் த பார்ட்டி. அவளுக்கு தெரிந்தால் வருத்தப்படுவாள். ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவள் ரொம்ப அப்செட்டாக ஃபீல் பண்ணுவா, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு அவளுக்கு தெரிந்தால், நெக்ஸ்ட் என்னது, வருத்தப்படுவாள், ஓகே. இந்த சென்டென்ஸ்லையும் நம்ம இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட் என்னது, இஃப் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட். தெரிந்தால், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம், நோன்னு சொல்லுவோம். இப்போ அதையே பாஸ்ட் டென்ஸில் V2 ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா இஃப் ஷீ நியூ, ஓகே. அவளுக்கு தெரிந்தால் என்ன செய்வான்னு சொல்லியிருக்கோம், வருத்தப்படுவாள். இப்போ அகெயின் ஷீ
இப்போ இந்த இடத்துல would be, இந்த இடத்துல ஏன் நம்ம would be யூஸ் பண்ணியிருக்கோம்னு தெரியுதுங்களா? இந்த சப்ஜெக்ட் என்ன நிலைமையில் இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம would be யூஸ் பண்ணுறோம். அப்செட். ஓகே, இப்போது இந்த இடத்துல அப்செட் அப்படின்றது வந்து வருத்தப்படுறது. ஸோ இந்த சப்ஜெக்டோட கண்டிஷன் என்ன அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறதுனால நம்ம would beன்றதை யூஸ் பண்ணியிருக்கோம். would யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து நம்ம வந்து V1 தான் யூஸ் பண்ணணும். ரயில் தாமதமாகும் என்று நினைத்தோம். ஸோ ட்ரெயின் வந்து லேட்டாக வரும்னு நாங்கள் நினச்சோம். இப்போ இந்த சென்டென்ஸில் ரயில் தாமதமாகும் என்று நினைத்தோம்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா V. இதுக்கடுத்து நம்ம would be யூஸ் பண்ணணுமா? நோ. இப்போ நம்ம நினைத்தோம்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ we thought, ஏன்னா நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் திங்கோட பாஸ்ட் டென்ஸ் தாட் எழுதணும். we thought, நாங்கள் நினச்சோம். ஓகேங்களா? எப்படி நினச்சோம் அப்படின்னா ட்ரெயின் லேட் ஆகும்னு நாங்கள் நினச்சோம். ஓகே, ஸோ இதுக்கடுத்து ட்ரெயின் பற்றி நம்ம எழுத போகிறோம். இப்போது the train, இதுக்கடுத்து என்ன எழுதணும்? would be. would be எப்படி ஆகும்னு சொல்லியிருக்கோம்? தாமதமாகும், லேட். நீ அவகிட்ட பேசியிருந்தா அவள் சந்தோஷமாக இருந்திருப்பா. ஓகே, நீ அவகிட்ட பேசியிருந்தா அவள் சந்தோஷமாக இருந்திருப்பான். இது உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். would and would be இது ரெண்டையும் யூஸ் பண்ணி உங்களுடைய ரெகுலர் லைஃப்பில் நீங்கள் இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.